ஆனா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரு வந்து எல்லாருக்கும் மேல ஜெனரல். அவரு வந்து எல்லாருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு பிரின்சிபால் இருப்பாரு, அவரு கீழே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தமிழ், அந்த மாதிரி தான் இப்ப ஆதவ் அர்ஜுனா அது. அதனால இதுல ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் வராதுங்க. அல்டிமேட்லி நான் அடிக்கடி சொல்றதுதான், தாவேகால வந்து த ஒன் அண்ட் ஒன்லி லீடர் இஸ் விஜய் தான். அவரு தான் டிசிஷன் மேக்கர், அவரு தான் டிசிஷனை ஃபைனல் பண்ண போறவரு. அதனால மற்றவங்க எல்லாம் அவருக்கு அசிஸ்ட் பண்றக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க. அதுல நான் இவர் 2-3 ஜெனரல் செக்ரட்டரியை கொண்டு வந்துட்டாரு, குழப்பம் வரும், அதிகார போட்டி ஒரு போட்டியும் வராது. பிகாஸ் எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி விஜய் இஸ் எமர்ஜிங் அஸ் எ சுப்ரீம் லீடர். இப்ப நீங்க ஒரு சுப்ரீம் லீடர் கீழே எவ்வளவு கமாண்டர் இருந்தாலும் எல்லாரும் ஒபே பண்ணுவாங்க. இன்னைக்கு திமுக அப்படி இருக்கா? கண்ட்ரோல் இருக்கா? யாரு மந்திரியாவது முதலமைச்சரால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அதனால திமுகல வந்து அப்படி ஒரு கண்ட்ரோல்லாம் இல்லைங்க. அவங்க குறுநில மன்னர்களா, இப்ப திருச்சினா நேரு, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பூரா அவரு தான் மன்னர், குறுநில மன்னர். இப்ப வடார்காடு வேலூர் அப்படின்னு சொன்னா துரைமுருகன். இப்படி அவங்கவுங்க குத்தகை எடுத்த மாதிரி இருக்காங்க. அது திமுகல வந்துங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ வீடு. கலைஞர் கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், அது வந்து தலைமையில இருந்துக்கும், அங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க மாவட்டத்துல அவங்கவுங்க குடும்பம், நேரு பையன், பொன்முடி பையன், துரைமுருகன், அந்த குடும்ப அரசியலை வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால அங்க வந்து டிசிப்ளினு, மக்கள் நலன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிச்ச வரைக்கும், இருக்கிற வரைக்கும் அடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேட் டைம் தான் நெருங்கிட்டு இருக்கு.